Hi friends, welcome back to our channel Double Damaka. இன்னைக்கு ஹெர்லின் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே vlog தான் பார்க்க போறீங்க. எங்க ஹெர்லின் பாப்பாக்கு 1 இயர் ஆயிடுச்சு. மார்ச் 7th வந்து பாப்பாவோட பர்த்டே. பாப்பாக்கு வந்து பிங்க் கலர்ல Dress, அதுக்கு மேட்சா ஹேர் பேண்ட் எல்லாம் வாங்கி சூப்பரா பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுமே பர்த்டே அன்னைக்கு அழுவாங்க அப்படின்னு நினைச்சா அழலாம் இல்ல. சூப்பரா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி இருக்காங்க. எப்போ வந்து கேக் கட் பண்ணலான்னு வெயிட்டிங். வந்த எல்லார் கூடயுமே ஈஸியா மிங்கிள் ஆயிட்டாங்க. அந்த பாப்பா அவளே மாதிரி இருக்கிற குட்டி பாப்பாஸ் கூட தான் நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து தன்னால நிப்பாங்க. ஸோ வந்து இதான் பின்னாடி டெக்கரேஷன். பிங்க் கலர் தீம்க்கு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பரான ஒரு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் கிடையாது, வீட்டில் என்ன பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தாலும் அவங்க தான் வந்து எங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஃபுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இதுதான் நம்மளோட பர்த்டே கேக்குமே பிங்க் கலரை மேட்ச் பண்ணியே நல்லா பெருசாக வாங்கிட்டோம். எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம இப்போ வந்து கேக் கட் பண்ணலாம். இது வந்து ஹேடன்மாக்கு வந்து ரொம்ப ஆசை. அவன் வந்து கைப்பிடிச்சி அவன் தங்கச்சிக்கோ அல்லது தம்பிக்கோ இப்படி கேக் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் எல்லாரையுமே விட. பாப்பாவுக்கு எப்போ பர்த்டே வரும் அப்படின்னு இந்த கேக்லாம் கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்குறது, நம்மளும் கைப்பிடிச்சி அவளை பண்ணுறது அப்படின்னு. மேபி அடுத்த வருஷம் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து கேக் கொடுத்தோன்னே டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து வெனிலா ஃப்ளேவர் நல்லா பிடிச்சி போச்சுது. பாப்பா வந்து லைக் பண்ணியிருந்தாங்க கேக்கு. ஹேடன் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கேக்கு கொடுக்கும்போது வாயை கூட திறக்கவே இல்லை. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் பாப்பா பரவாயில்ல, எங்களுக்கு பர்த்டேக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அழகாக கேக் கட் பண்ணாங்க. யாரெல்லாமோ வந்தவங்க எல்லோரும் 1 by 1 கொடுத்தோம். ரொம்ப லைக் பண்ணிக்கிட்டாங்க. க்ரீம்லாம் கொடுக்காம வெறும் அந்த வெனிலா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அது மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட பாப்பாவோட பர்த்டே கேக் கட் பண்ணிங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னரும் ரெடி பண்ணியிருந்தோமா. ஸோ அப்படியே டின்னருமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் பேருக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன் வச்சுருந்தோம். சப்பாத்தி இதெல்லாம் வச்சு நமக்கு டின்னருமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறமா நான் மொபைலே எடுக்கலை. அப்படியே மொபைலை ஓரமாக வச்சுட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே 1 by 1 சொல்லி கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லோரும் தான் லாஸ்ட் வரையிலேருந்து நல்லா பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கெலாம் போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அடுத்த நாள் அடுத்த வேலையை பார்க்கணுமே. அவங்க வீட்டுக்கு நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டோம். ஏன்னா எங்கள் பிள்ளைங்க தனியாக இருக்காங்களா, யார் வீட்டுக்காவது போனாலே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக. நான் போடுறதுக்குள்ள அடுத்த பார்த்துட்டு யாருக்காவது வந்துடும். எடுத்து வைப்பேன், போட மாட்டேன். அப்படித்தானே மகேஸ்வரி? ஹெர்லின்மா பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் வச்சு சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. பாப்பா வந்து முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் இப்போ எல்லோரும் போகணுன்னா பயங்கர நாட்டி. இப்போ எல்லோரும் போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பர்த்டேயை கொண்டாடி முடிச்சாச்சு. நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். பர்த்டே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிஃப்டெல்லாம் அன்பாக்சிங் பண்ணிட வேண்டியது தானே. அதுவும் ஹேடன் வேறு இருக்கான். அவனுக்கு இப்போ உடனே எல்லாம் விதிச்சு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, டாய்ஸு அப்படி தான் வந்துருந்தது. ஹெர்லின் பாப்பா அப்படிங்கிறனால நல்ல பொம்பளை பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ட்ரெஸ் வந்துருந்தது. அதுவும் இந்த ட்ரெஸ்லாம் பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் அன்பாக்சிங் எல்லாம் பண்ணோம். வீடெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறதில்ல, அடுத்த நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும். அவன் பாட்டிக்கு எல்லாத்தையும் அடுத்தடுத்து எந்த பெட்டியை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் அவன் வந்து மும்முரமாக நின்றுட்டுருக்கான். பின்னாடி பாப்பா வந்து நம்மளுக்காக கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அது கூட தெரியாமல் அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு போனோன்னே இந்த பலூனு, இந்த பின்னாடி இருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி. அவங்க ஒரு மாதிரி ஒரு ஜாலி மூடுக்கு போயிட்டாங்க. நைட்டு பூரா உட்காந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க போல இருக்குது. அவளே தனித்தனியாக ஒரு இடத்துல போய் உட்காருதா, தனியாக விளையாடுறா. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நான் கிஃப்டெல்லாம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இதே மாதிரி நமக்கு நிறைய டாய்ஸு, கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்துருந்து. எல்லாமே பாப்பாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா டாய்ஸையும் வச்சு பாப்பா சூப்பராக விளையாண்டுட்டுருக்கா. நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு எப்படி வந்து பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே எப்படி நடந்தது, என்ன மாதிரிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க, நீங்கள் வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை வெளியே பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹேடனோட ஃபஸ்ட்டு பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஹேடன் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் வந்து கரெக்டாக வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஹேடனோட பர்த்டே வருது. எங்களுக்கு வந்து பயங்கர டைட்டு. காலையில் ஃபுல்லாக
ஃபைனலாக நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். அது ஏன்னா சாட்டர்டேலேருந்து ஹஸ்பண்ட் வந்து பிஸியாகிடுவாங்க. ஸோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை நல்லா ஒரு ஷிஃப்டிங்கை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பதட்டமாக ஒரு ரூமை மட்டும் கொஞ்சம் இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி கொஞ்சமாக பலூன்லாம் இது பண்ணி கேக் அவசரமாக வாங்கிட்டு வந்து அப்படியே அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே. செகண்ட் பர்த்டேலாம் ரொம்பவே சூப்பரான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஹெடட் பர்த்டே வந்து ரொம்ப அவசரமாக தான் நம்ம பண்ணோம். அப்புறம் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே. இதே மாதிரி உங்களோட பாப்பாவோட பர்த்டே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்த நாள் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. அடுத்த நாளும் வீடு அப்படியே தான் இருந்தது. கிஃப்டெல்லாம் எடுத்து கூட தனியாக வைக்கல. பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கங்கே போட்டுட்டு எல்லாமே அப்படியே வச்சுட்டு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். ஏன்னா அவ்வளோ டயர்டு. ஹெடனுக்கு வந்து இந்த பபுள் கண்ணு மேலே தான் கண்ணு. எப்போ யூஸ் பண்ணலாம்னு எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கான். வெளியே தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நம்ம இப்படி இருக்க ரூமை வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா பாப்பாவுமே காலையில் எங்கள் கூடவே சேர்ந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதனால் பாப்பா வந்து வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு தான். பட் ஹேடன், நான், அவங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் வேகமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. இதுக்கிடையில் வேறு அன்றைக்கி நல்லா மழை குவைட்டில் வேறு அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கு. குவைட் மட்டும் இல்லை, எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது லாஸ்ட் 1 வீக்காகவே. ஸோ மழைக்கு நல்லா உள்ள குளிருக்கு இதமாக இருந்தது. அதனால இங்கே எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டிலையே இருந்து சூப்பராக க்ளீன் பண்ண வேண்டியதா அப்படின்னு தான் எங்களோட டாஸ்க் ஆஃப் த டேன்னு வச்சுட்டு 3 பேருமா சேர்ந்து வேகமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு கீழே குப்பெல்லாம் கிடந்ததுன்னா பாப்பா எடுத்து டக்குன்னு வாயில் போட்டுருவாங்க. ஏதாவது கலர்ஃபுல்லாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை வந்து எடுத்து வாயில் போடுவாங்க. ஓரளவு சின்ன பொருளெல்லாம் போடுறதில்ல இப்போது. அம்மா 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 என்ன இப்போ என்னோட நான் பாப்பாவையும் அவங்க அப்பா ஹைடன் எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பியாச்சு. இப்போ ஹாலை வந்து சூப்பராக க்ளீன் பண்ண போகிறேன். தேவையில்லாத பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி தூர போடணும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போகணும். இதுதான் என்னோடய முதல் இது. அதே மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி கேப்பெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டாக தான் போகுது. ரொம்ப யாரும் பர்த்டே கேப்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அந்த நேரம் பிள்ளைங்க யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தா கீழே தான் எல்லாம் போட்டு போனாங்க. ஸோ இதே மாதிரி செட் ஆகிடுமா, அடுத்த வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே இங்கே தான் கீழே தான் கடத்திட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். இனிமேல் எப்போவாது பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது எடுத்து கொடுத்து விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மீதி போன கப்பு வேஸ்ட்டு எல்லாத்தையும் அள்ளி எல்லாம் போட்டிருக்கேன். கிஃப்ட்டுலாம் நம்ம அன்பேக் பண்ணோம்ல, அந்த பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் கிஃப்டெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டாலே வீடு வந்து ஓரளவு இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இனிமேல் இருக்க துணியெல்லாம் மடிச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டோம்னா நமக்கு பயங்கரமாக டைம் வந்து சேவ் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா காற்று வந்து போயிடுச்சு. நல்ல கலர், அவளுக்கு பிங்க் கலர் தீமில் தான் வாங்கினோம். பட் ஊதும்போது ஏதாவது உள்ள ஹோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி மட்டும் நல்லா விரிஞ்சு வந்தது. பர்த்டே வந்து விரியவே இல்லை. இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இது பண்ணி. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் மாபும் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக க்ளீனிங் வந்து டன் ஆயிரும். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போனேன். கிச்சனையும் சூப்பராக தேவையில்லாதெல்லாம் தூக்கி தூர போட்டு நல்லா எல்லாத்தையும் கழுவி எடுத்து சூப்பராக நீட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூனில் பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சு விட்டேன். வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பிரியாணி இருக்குது, அதை சாப்பிட்டு அந்த டே அப்படியே ஓட்டிட வேண்டிய.